Hi friends, welcome back to my channel Artcassata. I'm Malini. என்னோட சேனலில் ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ செக் அதர் வீடியோஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆர்ட் டெக்னிக் தான் பண்ண போகிறோம். நம்ம ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணி ஒரு மார்பிளிங் டெக்னிக் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் கீழே ஒரு பிளேஸ்மெண்ட் மேட் போட்டுக்கிறேன். ஸோ தட் நம்ம டேபிள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஷேவிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஜிலட் பிராண்ட் எடுத்திருக்கேன். இதில் ஃபோம் ரெகுலர் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. பட் மேக் ஷூர் அந்த க்ரீம் நம்மளுக்கு ஃபோம் வர மாதிரி இருக்கணும், ஸ்ப்ரே டைப்பில். அதுக்கப்புறமா வாட்டர் கலரிங்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர்ஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லை வாட்டர் கலர்ஸ் நார்மலாக இருக்கிறத நீங்கள் டைல்யூட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் கோல்ட் ப்ரெஸ் வாட்டர் கலர் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இது 300 GSM A5 சைஸ். உங்கள் பேப்பரோட சைஸ் ட்ரேயோட சைஸை விட சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உள்ளே டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஷேவிங் க்ரீமை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் அப்ராக்சிமேட்டாக பேப்பரோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இந்த ஷேவிங் க்ரீமோட நாசில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. அதை நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது ஒழுங்காகவே வரல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி லைனாக வந்துச்சு. ஸோ நீங்கள் நான் பண்ண மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் ஷேவிங் க்ரீம் வாங்கிறதுக்கு முன்னாடி அதோட நாசில் என்ன ஷேப்பில் இருக்குன்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. நார்மல் ஸ்ப்ரே பண்ணுறது மாதிரி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில், அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம்ல, அது நம்மளுக்கு ஈவனாக இல்லை, அங்கங்கே கேப்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த மார்பிளிங் டெக்னிக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஒரு வாட்டி கூட. அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நானுமே இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம சர்ஃபேஸ் ஸ்மூத் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்ச கலர்ஸை இப்போ எந்த கலர்ஸ் எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாக ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராப்பாக அங்கங்கே விட்டுக்கோங்க. நான் நல்லா கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட், எல்லோ போட்டிருக்கேன். அப்புறம் சென்டரில் க்ரீன் போட்டிருக்கேன். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் கலர்ஸ் சர்ஃபேஸில் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க. டூத்பிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். அந்த கலர்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கலர் ஷீட்டை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரலனாலும் ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு இது ஓகே, நல்லா தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நான் டூத்பிக் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பேட்டர்ன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
இதுக்கு வந்து நம்ம A5 சைஸோட பேப்பரை ஹாஃபாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒழுங்காக நம்ம ப்ரெஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி தான் நமக்கு லைட் பிரிண்ட்டாக வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அகெயின் நீங்கள் திருப்பியும் அதில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அமுக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு வந்து எல்லா கலர்ஸும் வரும். நான் வந்து இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு வேறு ஷீட்டில் தான் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணதுனால அந்த க்ரீம் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பிங் டூல் வச்சு நம்ம இப்படி வைப் பண்ணி எடுத்துடலாம். க்ரீம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் காய வச்சுடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மார்பிளிங் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதே டெக்னிக்கை நான் மெட்டாலிக் கலர்ஸ் அண்ட் பிளாக் சார்ட்டில் வந்து ட்ரை பண்ணேன். இப்படி தான் வந்திருக்கு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம்ல அந்த பீஸை, இதில் சென்டர் போர்ஷன் மட்டும் அழகாக வந்திருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்க ரொம்ப சிம்பிளான டெக்னிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.